சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பீகார் தேர்தல் பரப்புரையின் போது தமிழகத்துல பணிபுரியக்கூடிய பீகார் தொழிலாளர்களை திமுக அரசின் தலைவர்கள் அவமதிப்பதாக பிரதமர் மோடி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாருங்க. இதுக்கு பதிலளித்த தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் இடையே பகையை உண்டாக்க பிரதமர் மோடி திட்டமிட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அற்ப அரசியல் செய்யறதை விட்டுட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்த ஏதாவது செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இப்போ இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குன்னா, நீங்க மோடி அவர்கள் சொன்னதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக டிஎம்கே அப்படின்னு பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி ஒரு கட்சியை தான் சொன்னாரே தவிர அவர் தமிழர்களை சொல்லல. பட் மு.க.ஸ்டாலினோட அறிக்கையில சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க தமிழர்களை அவமதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எந்த வகையில இது ஏற்புடையது அப்படின்றது தெரியலனா, அவர் ஒரு கட்சியை மட்டும் தான் மீன் பண்ணி சொல்றாரு. பட் இவங்க ஒட்டுமொத்த தமிழர்களும் மீன் பண்ணி சொல்ற மாதிரி அதை திருச்சி சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுதுங்க. அதை தாண்டி இதுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமா பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. பாரத பிரதமர் மோடி சொன்னது திமுக கட்சியை மட்டும்தானே தவிர தமிழர்களை கிடையாது. இப்படி நீங்க திருச்சி பேசுறத இதோட நிறுத்திக்கணும். இதுக்கு முன்னாடி வெவ்வேறு காலகட்டங்கள்ல தயாநிதி மாறன், அமைச்சர் கே.என். நேரு, டி.ஆர்.பி. ராஜா, ஆர். ராசா உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாமே பீகார் தொழிலாளர்களை பத்தி தவறான முறையில பேசியிருக்கிறத நம்மளே பார்த்திருக்கோம். அததான் மோடி அவர்கள் மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனா முதல்வர் சொல்லும் போது தமிழர்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரூபாய் 888 கோடி ரூபாய் ஊழலை திசை திருப்பதற்காக தமிழக முதல்வர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காருங்க. அதை தொடர்ந்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனும் இதை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க சொல்லும் போதும் திமுக அப்படின்ற கட்சியை மட்டும்தான் பாரத பிரதமர் மீன் பண்ணி சொன்னாரு. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய பல தலைவர்கள், அதாவது எம்எல்ஏ, எம்பி, இவங்கள பச்சை தமிழர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கும் போது அவங்க தமிழர்களை அவமதிக்கிறாங்க அப்படின்னு முதல்வர் சொல்றதுல எந்த வகையில ஏற்புடையதா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியுமே அவங்க எழுப்பியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது பிரதமர் அவர்கள் திமுக அப்படின்ற கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுக்கு திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாங்க பீகார் தொழிலாளருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நன்மைகள்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற விதத்துல அவர் பதிலடி கொடுத்திருக்கலாம். ஆனா இங்க தமிழர்கள், இந்த மொழி, இனம் இதை வச்சு அவர் அரசியல் பண்றாரோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுதுங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சித்திரைவன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.